கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கொடும்பாளூர் என்ற ஊரில் அமைந்துள்ள முசுகுந்தீஸ்வரர் கோவிலுக்கு செல்ல உள்ளோம். சோழனும் பாண்டியனும் தனது எல்லையாக வேண்டும் என்று அதிகம் போரிட்டு கடைசியில் சோழன் வென்றெடுத்த ஊர் இந்த கொடும்பாளூர். இந்த கோவில் தஞ்சை பெரிய கோவிலுக்கு முன்னே கட்டப்பட்ட கோவில் ஆகும். இவ்வளவு வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவிலில் இப்பொழுது சிவன் சன்னதியை தவிர வேற எந்த கடவுளின் சிலைகளும் இல்லை. இந்த கோவில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட கோவில். அதாவது முதலில் இந்த கோவிலில் கோபுரம் மட்டுமே வெளியே தெரிந்துள்ளது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி எடுத்த போது இந்த அற்புத சிவாலயத்தையும் மற்ற கட்டிடங்களையும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இந்த கால நவீன கண்டுபிடிப்புகளே 20 முதல் 30 ஆண்டுகளில் சிதலம் அடையும் போது 1500 ஆண்டுகள் தாண்டியும் எத்தனையோ ஆண்டுகள் மண்ணுக்கு அடியில் இருந்த போதும் அதன் கம்பீரம் குறையாமல் நிற்கும். இந்த கட்டிட கலையை என்ன என்று சொல்வது? இதுபோல கட்டிடங்கள் ஏன் உலக புகழடைவதில்லை தெரியுமா? ஏன் என்றால் நம்மை போல ஆட்கள் இது போன்ற இடங்களை பார்க்க வராமல் கைவிடுவதே இதற்கு காரணம். நமது தொன்மையையும் பெருமையையும் நாம் முதலில் பாராட்டவில்லை என்றால் எப்படி வெளியில் நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும்? இது 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் ஆகும். தமிழ் சங்க காலத்திய சிலப்பதிகாரம் இந்த இடத்தை ஒரு பிரம்மாண்டமான நகரமாகவும் தமிழகத்தின் மையமாக விவரிக்கிறது. சோழர் பேரரசின் காலத்தில் கொடும்பாளூர் ஒரு முக்கிய பகுதியாக இருந்தது. மேலும் சோழ மற்றும் பாண்டிய ராஜ்யங்களுக்கு இடையிலான எல்லையை குறித்தது. எனவே பாதுகாப்பிற்கான ஒரு முழு அபாய இடமாகும். இருக்குவேளிர் பூதி விக்ரமகேசரி மற்றும் அவரது முன்னோடிகள் இந்த பிரதேசத்தையும் எல்லைகளையும் மிகச் சிறப்பாக பாதுகாத்ததாக கூறப்படுகிறது. இதுவே இந்த குலத்திற்கும் சோழர்களுக்கும் இடையே திருமண கூட்டணிகளுக்கு வழிவகுத்தது. இது சைவ மதத்தில் 63 நாயன்மார்களில் ஒருவரான இடங்கழி நாயனாரின் அவதார ஸ்தலமாகும். இந்த கோயில் 10ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பராந்தக சுந்தர சோழனின் காலத்தில் சோழர்களின் உள்ளூர் தலைவரும் நிலப்பிரபுவுமான மகிமலைய இருக்கேவலால் கட்டப்பட்டது. இருப்பினும் அந்த நேரத்தில் கிழக்கு நோக்கிய சிவன் சந்நிதி மட்டுமே இருந்திருக்கிறது. அம்மன் சன்னதி விஜயநகர காலத்தை சேர்ந்ததாக இருக்கலாம். குலோத்துங்க சோழர் காலத்திலும் இந்த கோயில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. விநாயகர் மற்றும் முருகனுக்கு சிறிய சன்னதிகள் இருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவற்றில் மூர்த்திகள் இல்லை. அருகிலுள்ள மூவர் கோவில் கோயிலை போலவே இந்த கோயில் பாரம்பரியத்தையும் தொன்மையையும் கொண்டதாக கருதப்படுகிறது. கர்ப்ப கிரகத்தின் மேல் உள்ள த்விதல என்னும் 2 நிலை நாகரா பாணி விமானம் ஆரம்பகால சோழர் காலத்தைச் சேர்ந்த சிறந்த கட்டிடக்கலையால் நிரம்பியுள்ளது. குலோத்துங்க சோழரின் காலத்தைச் சேர்ந்த ஒன்று, சுந்தர சோழர் காலத்தைச் சேர்ந்த மற்றொன்று, விஜயநகர வம்சத்தைச் சேர்ந்த ஒன்று என்று இந்த கோவில் பல மன்னர்களின் திருப்பணியை உணர்த்துகிறது. குறிப்பிட்ட அளவு நெல் மற்றும் நிலத்திற்கு ஈடாக 2 பேர் இங்கு இறைவனின் ஊழியர்களாக கொடுக்கப்பட்டதை பற்றியது உட்பட பல கல்வெட்டுகளும் இந்த கோயிலில் உள்ளன. கொடும்பாளூர் பண்டைய இலக்கிய படைப்புகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கல்கியின் பொன்னியின் செல்வனை படிப்பவர்களுக்கு கொடும்பாளூர் வேளிரின் மகள் வானதி பிறந்த இடம் கொடும்பாளூர் என்பது உடனடியாக நினைவுக்கு வரும். அவர் பின்னர் முதலாம் ராஜராஜ சோழனின் முதல் மனைவியானார். வானதி கதையில் பூதி விக்ரமகேசரியின் மருமகள் என்று குறிப்பிடப்படுகிறார். இந்த கோயிலுக்கு பார்வையாளர்கள் யாரும் இல்லை. கோயிலில் ஒரு முறை பூஜை நடைபெறும். இந்த கோயிலுக்கு மிக அருகில் 63 சைவ நாயன்மார்களில் ஒருவரான இடங்கழி நாயனாருக்கு அறியப்பட்ட ஒரே கோயில் உள்ளது. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பழங்கால கோயில்.
முஷ்கந்தீஸ்வரர் இங்கே இருக்க சிலைகள் ஒன்றா வந்து தொல்லியல் துறை வந்து பாதுகாப்பு கருதி ஒன்றா அவங்க ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஏன் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்மள மாதிரி மக்கள் இந்த கோயிலை வந்து கண்டுக்காமல் விட்டதுதான். ரொம்ப பழமையான, ரொம்பவே அரிதான இப்படிப்பட்ட சிவாலயங்களுக்கு நம்ம மக்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. 2000 வருஷம் பழமையான சிவாலயம் இது. பராந்தக சோழனால் கட்டப்பட்ட இந்த அற்புத ஆலயத்துக்கு இன்னைக்கு இருக்க நிலைமை என்னன்னா, இங்கே அம்பாள் சன்னதியே இல்லை. இந்த அம்பாள் சன்னதி பாதுகாப்பு கருதி தொல்லியல் துறை அந்த சிலையை வந்து எடுத்துகிட்டு போய் அவங்க தொல்லியல் ஹெட் ஆஃபீஸில் வச்சிட்டாங்க. இதுக்கான காரணம் வந்து நம்மள மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் இந்த கோயிலுக்கு ரெகுலராக வராங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஆலயம் வந்து முசுகுந்தேஸ்வரர் ஆலயம். 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இருக்குவேல் பூதி விக்ரமகேசரி என்ற மன்னருடைய அந்தப்புற மகாராணிகள் வந்து இங்கே தங்கியிருந்து குளிப்பதற்கும் ஆடை மாற்றுவதற்கான இடம் இது. அதற்காக கட்டப்பட்ட ஒரு சிவாலயம். சுந்தர சோழனுடைய போர்ப்படை தளபதி, அவருடைய ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தினாக்கா பண்டார நாயகர்னு சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து பார்த்தினாக்கா கீழே பழுவேட்டரையர் அவருடைய வாரிசை சேர்ந்த இருக்குவேல் பூதி விக்ரமகேசரி என்பவர் கட்டப்பட்ட அந்த ஆலயம் தான் மூவர் கோயில். அந்த மூவர் என்பது 3 தேவதைகள், அவங்களுக்கு 3 மகாராணிகள், அவர்களுக்காக கட்டப்பட்ட ஆலயம். அந்த ஆலய மகாராணிகள் தங்கியிருப்பதற்கும் தனிப்பட்ட முறையில் வந்து குளிப்பதற்கும் ஆடை மாற்றுவதற்கும் செய்யப்பட்ட ஏற்பாடுகள் தான் இந்த குளமும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆலயமும். அந்த ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட வந்து 1200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆலயம் இது. அந்த ஆலயத்தினுடைய சிறப்பு வந்து இன்னும் தெரியாமல் இருப்பதற்கு காரணம் வந்து தொல்லியல் துறை தான். தொழில் துறையானது பார்த்தீங்கன்னாக்க ஒரு தீவிரமான ஆராய்ச்சி இல்லாமல் கண்ட இடங்களில் வந்து ஏற்படுறாங்க. அதே சமயத்தில் வந்து வரலாற்றை மறைக்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஆலயம். இதனுடைய கட்டுமான ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளம், கருப்பட்டி, காரை போன்றவை கட்டப்பட்டது. இதில் மிக சிறப்பான அம்சம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 1200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த பொருள்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொருள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையினுடைய பொருட்காட்சி எடுத்துக்கிட்டு போயிருக்குது. ஒரு மிக சிறப்பான ஆலயம். தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்தவரை சோழர் வரலாற்றிலேயே மகாராணிகளுக்கு தங்குவதற்கு ஒரு இடமும் அதுக்கான ஆலயம் கட்டப்பட்டது அது முழுக்க இது மட்டும்தான். அந்த மன்னருடைய பேர் வந்து இருக்குவேல் பூதி விக்ரமகேசரி. அவருடைய ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகளுக்கு முன்னால். இது வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா தொல்லியல் ஆராய்ச்சியில் வந்து தோண்டப்பட்ட ஆலயம். அங்கே தெரியக்கூடிய அந்த கோபுரம் மட்டும்தான் வந்து முதல்ல தெரிஞ்சது. அதை நோண்டும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அற்புதமான ஒரு ஆலயமும் அதை சார்ந்த கட்டடம் கிடைச்சது. இந்த ஏரியா முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா பண்டைய சோழர் காலத்தினுடைய, அதாவது விஜயாலய சோழர் பின்னாடி வரக்கூடிய சோழர் காலத்தினுடைய காயின் சொல்லக்கூடிய அந்த காசுகள் வந்து கண்டெடுத்துருக்காங்க. அது வந்து பக்கத்தில் வந்து கீழடி அந்த ஆராய்ச்சி மாதிரி இங்கே ஒரு ஆராய்ச்சி தோன்றிருக்கிறாங்க, வந்து தொல்லியல் ஆராய்ச்சி. அது பக்கத்தில் இருக்குது. இதை மீண்டும் தோண்டப்பட்டால் எனக்கு தெரிந்தவரை, நான் வந்து ஒரு ஆசிரியராக இருந்தேன், ரிட்டையர் ஆகிட்டேன், எனக்கு தெரிந்தவரை கீழடியை விட மிக அற்புதமான சான்றுகள் கிடைக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. முன்னாடி இந்த கோயிலோட கோபுரம் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. கோபுரம் மட்டும் தான் தெரிஞ்சிங்களா ஐயா? இது வந்து அகழ்வாராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆழ்ந்த பரப்பில் இருந்த இடம். அது விவசாயிகள் தோண்டும் பொழுது பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துக்கு பேர் பெரிய குளம்னு பேர். அங்கே நோண்டும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோலத்தினுடைய அந்த குளத்துடைய கலசம்னு கிடச்சிது. அதை தோண்டும் பொழுது தான் ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் கிடச்சிது. இதே ஒரு கட்டுமானம் தான் வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மூவர் இருக்குது. ஆமாம், அப்போ தான் ஐவர் கோயில் ஒன்று இருக்குது. அங்கே கட்டுமானம் கிடையாது, ஆனால் வந்து ஒரு சமதள பரப்பு தான் அது. ஆனால் மூவர்கள் என்பது 3 தேயிலை காட்டப்பட்ட ஆலயம். அது மிக அற்புதமான சிலைகள் கிடச்சிருக்குது. சுண்டுனா சத்தம் வரும் பாருங்க, அந்த மாதிரி இசை தூண்கள் அது மாதிரி நிறைய இருந்தது. அது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பராமரிக்க முடியாததுனால எல்லாம் புதுக்கோட்டைக்கு வந்து இதுக்கு போயிடுச்சு. மூவர் கோயிலும் இந்த கோயில் கட்டினது ஒரே மன்னர்களா இல்லை வேற ஒரு மன்னர்கள்? ஒரே மன்னர் தான். அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்குவேல் பூதி விக்ரமகேசரி. ஒரே மன்னர் தான். அவர் மன்னர் சொல்ல முடியாது, அவர் வந்து குறுநில மன்னர். அந்த இருக்குவேல் பூதி விக்ரமகேசரியுடைய மகள் வளர்ப்பு வானதிதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய அருள்மொழித்தேவர் இருக்கார்ல, ராஜராஜ சோழர், அவருடைய வந்து அது மனைவி அல்ல, ஆனால் வந்து அந்த அந்தப்புறத்துடைய இதில் வச்சிருந்தாங்க. அவர் மூவர் கோயில் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஐவர் கோயில் ஒன்று இருக்குது. இது கட்டப்பட்டு 4 இடங்களில் இப்படி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் அதுப்பட்ட ஒரு கலசம் இருக்கும். எல்லாம் முழுக்க சிவலிங்கம் தான். அதை தோண்டும் பொழுது வந்து ஒரு கோயில் சிதறம் அடைஞ்சிச்சு, 2 கோயில் புதுசாக அடைச்சிருக்குது. ஐவர் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா சமதள பரப்பு. அங்கே வந்து கோயிலெலாம் கிடையாது, கட்டுமானம் கிடையாது, அது வழிபாட்டு தலம் தான். இந்த மூரில் பார்த்தீங்கன்னாக்கா மிக அற்புதமான ஒரு அந்த மன்னர்கள் வந்து அந்த கலை நடனம் அதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சிறப்பான இடம் இருக்குது. மிக அற்புதமான இடம். மூவர் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்தினுடைய சப்வே சொல்கிற சுரங்கப்பாதையானது விராலிமலை கோயில் வரைக்கும் போகிறதாக ஒரு கட்டுக்கதை. அதாவது இந்த கோயிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி கட்டினதா இல்லை அதுக்கு? கண்டிப்பாக முன்னாடி கட்டப்பட்டது. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தஞ்சை பெரிய கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே
தஞ்சை பெருவுடையார் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா 1100 ஆண்டுகள். இப்போ நம்ம வந்து அந்த கார்பன் டேட்லாம் பார்த்தீங்கன்னா 1400 ஆண்டுக்கு முன்னாடி கட்டப்பட்டது. அந்த காலோடைய வடிவத்துடைய பெருமடி வந்து தஞ்சை பெருவுடையார் கோயில் வச்சிருக்காங்க. இது வந்து அதனுடைய முற்பட்ட கோயில். நீ அதுக்கு முன்னாடி போனீங்கன்னாக்கா இந்த போற உள்ள பார்த்தா ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், அது வந்து ஒரு மாடு இருக்கும், நந்தி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 1400 ஆண்டுக்கு முன்னாடி முற்பட்டது. எனக்கு தெரிஞ்சது 1400. இது தஞ்சை பெருவுடையார் கோயில் வந்து 1100 ஆண்டுகள். என்ன நந்திங்க பெருசா இருக்கு அங்க இருக்க, அதாவது நான் என்ன சொல்ல போனா தஞ்சையினுடைய அந்த நந்தியானது அதனுடைய மினியேச்சர் தான் இங்கே இருக்குது. இந்த மினியேச்சரை பேஸ் பண்ணி அங்கே கட்டப்பட்டது. இதை பேஸ் பண்ணி அது கட்டினது தான். ஆனால் அதை வச்சு இது கட்டல. ஏன்னா சொல்றது வந்து 9ஆம் நூற்றாண்டு. தஞ்சை பெரிய கோயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11ஆம் நூற்றாண்டு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த இருக்கவேல் பூதி விக்ரமகேசரி மிகச்சிறந்த மன்னர். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழில் வளம் விவசாய வளம் பார்த்து ரொம்ப சிறப்பாக இருந்திருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தா பெண்களுடைய சமூகத்தில் வந்து 3 பெண்களுக்குமே 3 தேவிகள், முப்பெரும் தேவியர், அவருக்கு 3 கோயில் கட்டியிருக்காரு. அவர்கள் வந்து இங்கே தங்கியிருந்து உல்லாசமாக இருப்பதற்க ஒரு குளம் பின்னாடி கோயிலுக்கு பாருங்க, ஒரு அற்புதமான குளம். இது வந்து கிட்டத்தட்ட 1100 வருஷம் ஆகுது. இந்த குளமும் இந்த குளத்தில் நீராடி வரக்கூடிய அந்தப்புற மகாராணிகள் தங்குவதற்கான உடைமாற்றக்கூடிய அறையாக இந்த அறையும், அவர்கள் உடைமாற்ற பின்னாடி வந்து வழிபடுவதற்கான ஒரு சிவன் கோயிலும். இந்த கோயிலுக்கு பேர் வந்து முசுகுந்தேஸ்வரர் ஆலயம்னு பேர். சிலப்பதிகாரத்துல கோவலன் கண்ணகி வாழ்ந்த ஊர்னு சொல்றாங்க, குடும்பாலூர்னு சொல்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்தவரை, நான் வந்து ஒரு ஆசிரியர் இருப்பதனால எனக்கு தெரிந்தவரை பார்த்தீங்கன்னா கட்டுக்கதை தான் அது. விராலிமலை என்பது பார்த்தீங்கன்னாக்கா விரலியர் மலை. அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சோழர்களுடைய வம்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வரக்கூடிய அந்த சேனாதிபதிகள், அந்த பெருந்தநாடர்கள் வந்து மகிழ்வு பேருக்காக ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு. அந்த இடத்துல வந்து ஒரு குன்றம் இருந்து அந்த குன்றத்தை வச்சு கோயிலை கட்டியிருக்காங்க. அங்கே வரக்கூடிய பெருந்தநாடர்கள் மகிழ்வு பேருக்காக விரலியர்கள், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொச்சையாக இருந்துச்சுனாக்கா பரத்தையர்கள். அவர்கள் வாழ்ந்த இடம் வந்து விரலியர், அவங்க இருந்த இடம் வந்து விரலியூர். அது வருங்காலம் மருவி போய் விராலூர் மாறிடுச்சு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய முருகன் பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விராலூர் முருகன் கிடையாது, விரலியூர் மலை முருகன். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா பாண்டியர்களும் சோழர்கள் இடைப்பட்ட இடம் வந்து. இதுக்கு அடுத்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா மீனவேல்னு ஊர் இருக்குது, மீனவேலி, தட் மீன்ஸ் மீன் வேலி. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோழருடைய பரம்பரை. இது 2 இடைப்பட்ட பாலம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊர் புறம் பார்த்தீங்கன்னா களம்னு வரும், வாடியான் களம், அப்புறம் பூலாங்கலம், அது மாதிரி களமாக வரும். முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா கருவளங்காடு இருந்த ஊர். அப்போ 2 மன்னர்களுடைய படைத்தலங்கள் இங்கே தான் இருந்துச்சு. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் ரீதியாக சட்டங்கள் தீட்டுவதற்கும் அந்த மர்மாவில் வந்து சைத்திருந்தீர்கள் ஏற்பட்ட இடமா இருந்துச்சு அது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிக ஒரு அற்புத தலம். இதே மாதிரி தலம் வந்து மணவேல்குள்ள இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா மணவேல்குள்ள வந்து அந்த சோழர்கள் பாட்டில் இடைப்பட்ட இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் இருக்கும். அந்த ஊரும் பார்த்தீங்கன்னாக்கா மணமேல்குடி. அங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சோழருடைய ஒரு குதிரையும் பாண்டிய குதிரையும் இருக்கும். அந்த இடம் சென்ட்ரல் பிளேஸ். அதே மாதிரி பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இந்த புறம் பார்த்தீங்கன்னாக்கா சோழர்கள், அது புறம் பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள். ஸோ பாண்டியருடைய எல்லை வந்து மீன்வேலி, சோழ எல்லை வந்து பார்த்தீங்கன்னா கொடும்பாலூர். இது வந்து சோழருடைய எல்லையா இருந்தது. எல்லை முழுக்க எல்லைனாக்கா நம்ம வந்து பேசுகிற மாதிரி சமுதாய ரீதி கிடையாது, முழுக்க படை ரீதியான எல்லை. இந்த ஊர் புறம் பார்த்தீங்கன்னா பூலாங்கலம், சேனியங்கலம், வாடியாங்கலம், குருதிகளம். களம் என்றால் அந்த போர்கள் தங்கியிருக்கூடிய இடம். அப்போ இங்கே வந்து களமாக இருந்திருக்குது. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சீன எல்லை எல்லாம் எல்லையில் வச்சு பார்த்தீங்கன்னா ஆர்மிஸ் இருக்கும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டுருப்பாங்க. இங்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது, முழுக்க கருவளங்காடுகள். இப்போ என்ன மாதிரி ஒரு 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 சும்மா சாப்பிட்டுட்டு இருந்தேன், வந்து கேட்டீங்க, நீங்கள் வந்து யாரும் தெரியாது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை வந்து யாருக்கும் தெரியப்படுறது கிடையாது. முழுக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா வரலாறு எல்லாம் பார்த்தீங்கன்னா மறைக்கப்படுவது தான். இப்போ உங்களுக்கு தேவையானதை வெளிப்படுத்துவீங்க, இல்லை மறைச்சிடுவீங்க. என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொடும்பாலூர் பகுதி பார்த்தீங்கன்னா கொடுங்குன்றம். ஏன்னா ஔவையார் பாடின பாடல் அது. கொடுங்குன்றன்னு ஊருக்கு பேர். அது ஔவையார் பாடியிருக்காங்க, கொடுங்குன்றம் பாடியிருக்காங்க. அவங்க வந்து ஔவையார் வரும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சொன்ன சிலப்பதிகாரம் அந்த வந்து அவங்க வந்து கோவலனும் மாதவி கண்ணகி வரும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா கொடுங்குன்ற வழியாக வந்திருக்கிறாங்க. அப்போ இது கொடுங்குன்றம் வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஊர். சிலப்பதிகாரம் கோவலன் கண்ணகி வந்த ஊர். இது என்ன ஊர்? அது கொடுங்குன்றம் பேரு. அந்த ஊர் பேர் வந்து கொடுங்குன்றம். காலப்போக்கில் குடும்பாலூர் மாறி இருக்கு. இப்போ ஔவையார் இல்லை சிலப்பதிகாரம் சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில ஒரு குறிப்புகள் மட்டும் தான் இருக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா சிலப்பதிகாரம் வந்து முழுக்க கட்டுக்கதை கிடையாது. அது வந்து நம்முடைய மன்னர்கள் வாழ்ந்த கதை. அது மாதிரி கோவலன் கண்ணகி கதையை சார்ந்தது அது. அப்போ மணிமேகலைன்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது பின்னாடி போகும். அப்போ வந்து வரலாற்று ரீதியாக ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் கேட்டிங்கனாக்கா அது கண்டிப்பாக ஔவையார் வந்து வந்த பகுதி. வரும்பொழுது கோவலனுக்கும் கண்ணகிக்கும் வந்து அவங்க நடைவழியாக மதுரை செல்லும் பொழுது நகையை விற்று பிழைக்கிறதுக்கு போகும்பொழுது அவங்க சொன்ன செய்தியாக இது ஒரு செய்தி. நம்ம தமிழ் முதல் காப்பியம் சிலப்பதிகாரத்திலிருந்து இந்த ஊர் சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அகலாராய்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா கீழடிக்கு ஈக்குவலாக வந்து நடந்துட்டு தானே இருக்கு. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 ஆண்டுல ஆசிரியர் ஆமாம் இருக்கேன். என்னை பொறுத்தவரை கீழடியை விட ஒரு அற்புதமான ஒரு சான்றிதழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா
கீழடிங்கிறது வந்து பிற்காலத்தில் வந்தது. அவங்க 5000 சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்க புலித்தலை பொறுத்த காயின்களும் யவனர்களுடைய தலை பொறுத்த காயிலும் கிடச்சிருக்குது. இங்கே சுற்றிக்கூடிய அந்த நகை வியாபாரிலாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த ஒரு புறம் வந்து புலித்தலை, மறுபுறம் வந்து யவனர்களுடைய தலை போட்ட காயின்கள்லாம் வாங்கியிருக்காங்க. ஐம்பூன்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த வரலாற்றுடைய முக்கியத்துவம் தெரியாமல் வாங்கி காசுக்காக பயன்படுத்திருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து முழுக்க ஏதாவது ஒரு அரசாங்கம் வந்து செயல்படுத்தினாக்க கண்டிப்பாக கீழடியை விட ஒரு அற்புதமான ஒரு சான்றிதழ் கிடைக்கும். ஏன்னா அந்த காலம் சொல்கிறேன் நான், அதாவது 9ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னாக்க இருக்குவேல் பூதி விக்ரமகேசரி ஒரு அற்புதமான ஒரு மாமன்னர். அவர் வந்து பெண்களுக்கான சமத்துவம் கொடுத்தவர். அதே மாதிரி விவசாயத்துக்கு வந்து நிறையா பண்ணியிருக்காரு. அதன் காரணமாக தான் இந்த குளத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா பெருங்குளம்னு பேர். இதனுடைய வந்து ஆயக்கட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ஏக்கர். அதெல்லாம் இப்போ நாட்கள் பார்த்தீங்கன்னா சுருங்கி போயிடுச்சு. ஆனால் ஒரு விவசாயத்திற்கும் பெண்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு மன்னர்னாக்கா கண்டிப்பாக வந்து நான் அவரை பெருமையாக சொல்லுவேன். ஏன்னா பெரும்பாலும் பார்த்தினாக்கா சோழர் பரம்பரையில் பார்த்தினாக்கா பிற்கால சோழனாகிய விஜயால சோழனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முக்கியம் தரமாட்டாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி பார்த்தினாக்கா இவர் வந்து மிக அற்புதமான ஒரு மன்னர். இப்போ வரலாற்று ரீதியாக பார்த்தினாக்கா பொன்னியின் சொல்லக்கூடிய விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயங்கள் தான் வரும், பாக்கியெல்லாம் இட்டுக்கிறது தான். ஆனால் அதை நீங்கள் உள்ளார போனீங்கன்னாக்கா ஒரு அற்புதமான ஊர் அது. அந்த வந்தியத்தேவன் கேரக்டர்லாம் இங்கேருந்து ஆரம்பித்தது தான். அது இந்த கேரக்டர் இங்கே தான் வந்தது. ஏன்னா குந்தவியினுடைய தோழி வந்து வானதி மாதேவி, குந்தவி நாச்சியோடைய காதலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்தியத்தேவன். அவர் வந்து கோனாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் இருந்தவர். சிட்ராஸில் நிறைய பேர் வந்து பங்கிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் வரக்கூடிய அந்த இது போடுவாங்கள்ல சம்புரையருடைய சைத்திட்டம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பங்கு வந்து இந்த மன்னருக்கெல்லாம் உண்டு. இந்த கட்டணம்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1300 வருஷம் ஆகுது. இன்னும் கூட கீழே வரல. முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா கடுக்காய் செங்கல் இது பனங்கற்கண்டு அதில் கட்டினது தான். இதே ஃபுல்லாக பனங்கற்கண்டு தான். எல்லாமே பனங்கற்கண்டு, பனங்கற்கண்டு, சுண்ணாம்பு, கடுக்காய் வச்சு கட்டப்பட்டதான் அது. இதில் எந்த சிமெண்ட்டுமே கிடையாது. பிற்காலத்தில் வந்து கட்டினது தான் சிமெண்ட்டே ஒழிய கருப்பத்திரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த காரை தான். அந்த காரையுடைய இது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 1000 வருஷம் இருக்குனாக்கா அது கண்டிப்பாக வந்து நவீன கான்ட்ராக்டில் இதெல்லாம் ஒத்து வராது. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தொழில், அதாவது நம்முடைய மாடர்ன் டெக்னாலஜினுடைய அட்வான்ஸ் டெக்னாலஜி. நம்ம அதை வந்து இப்போ பயன்படுத்தல, உதாசீனப்படுத்திட்டு இருக்கிறோம். யாழி என்று சொல்லக்கூடிய இந்த மிருகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இப்போதே கிடையாது. அது ரெண்டுமே யாழி தூண்கிறது. அது இப்போ கிடையாது. யாழிங்கிற மிருகம் கிடையாது. ஆனால் டார்வின் கொள்கொடி பார்த்தீங்கன்னாக்கா யாழி என்ற மிருகமே இருந்திருக்குது. மனிதன் எப்படி வந்து பார்த்தா குரங்குலேருந்து வந்த மாதிரி யாழிலேருந்து வரக்கூடிய மிருகங்கள் நிறையா இருந்திருக்கு. இல்லை சிங்கமே, அதாவது எவாலுவேஷனில் பார்த்தீங்கன்னா பரிணாம வளர்ச்சியில் வந்து சிங்கமே வந்து எவாலுவேட்டட் அனிமல் தான். அது மாதிரி இந்த யாழிலேருந்து வரக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா யானைகள்லாம் அதில் தான் வந்திருக்கு. ஒரு விஷயத்தொடர்ந்து உள்ளே போனீங்கன்னாக்கா அது பிரம்மாண்டம். அது வந்து கடல் மாதிரி. அதில் எவாலுவேஷன் பரிணாமம்லாம் போனீங்கன்னாக்கா அதெல்லாம் நீங்கள் மலைச்சு போயிருவீங்க. நீங்கள் இது வந்து முதல்ல ஒரு வழிபாட்டு தலம் கிடையாது. பிற்காலத்தில் வழிபாட்டு தலமாக மாறினது. அதே மாதிரி வந்து 9ஆம் நூற்றாண்டுடைய சோழர்கள் வந்து கட்டப்பட்டதை மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் வந்து 10ஆம் நூற்றாண்டில் வந்து தோன்றிய ஒரு மன்னர், அவர் வேலுக்கு பரமேஸ்வரன் அந்த மன்னரை கட்டினது தான் எல்லாமே. அவர் முழுக்க வந்து அவருடைய மனைக்காண்டி கட்டினது தான். அந்த கோயில் கட்டின பின்னாடி பிற்காலத்தில் பல்லவர்கள் வந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த பல்லவ மன்னர் ராஜசிம்மன். அவர் கட்டினது ஐவர் கோயில். ஆனால் நீங்கள் எல்லாம் கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து சோழர் கட்டணும்னு சொல்லுவாங்க. அது 100% வந்து உண்மைக்கு புறமானது. அந்த ஐவர்கள் கட்டினது வந்து ராஜசிம்மனுடைய பல்லவ மன்னன். ஏன்னா சோழருக்கு முன்னாடி பல்லவர்கள் தான் வந்தாங்க. அவங்களுடைய வெளிப்பாடாக வந்து தனக்கு ஒரு பேருக்கு கட்டினாங்க. இந்த கோயிலோட வரலாறு பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் பராந்தக மன்னனுடைய மகள் வந்து முதல் பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அம்மா பேர் வந்து பராந்தக பிராட்டி அப்படி சொல்லுவாங்க. அது பேர் வந்து நிக்னே வந்து அனுபமா. அது வந்து வரலாற்றே இருக்குது. இப்போ இங்கேருந்து எடுத்துட்டாங்கல்ல கல்வெட்டு அதில் இருக்குது. குறிப்பாக கல்வெட்டு பேர் சொல்லணும்னாக்கா 1719 இருக்குது. கொடும்பாலூர்ல இருந்து அந்த முந்தேஸ்வர ஆற்றுல எடுத்த கல்வெட்டில் 1719 அனுபமா அலைஸ் அந்த வரகுண பிராட்டியார் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அவங்க தான் முதல் மனைவி. யாருக்குனாக்க 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு வேலூர் பரம்பரை மன்னனுக்கு. அவன் யாருடைய இதை கட்டுறான்னா 2ஆம் பராந்தக சோழன் இருக்கான்ல அவனுடைய மகள் தான் அந்த அனுபமா. அப்படி எப்போதும் மன்னர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மனைகள் கட்டுவாங்க. அது 2ஆவது மனைவி பார்த்தீங்கன்னா கற்றவை பிராட்டி. அந்த 2 மனைகளுக்காக 2 கோயில் கட்டுறாரு. குறிப்பாக வந்து நல்லா மைண்ட் வச்சுங்க, எல்லா சிவாலயங்கள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா ஆவுடை ப்ளஸ் சிவ லிங்கம் மட்டும் தான் இருக்கும். இது முழுக்க மனைவிக்காக கட்டப்பட்ட கோயில்ங்கிறதுனால ஆவுடை வந்து மைனஸ். ஆவுடைங்கிறது வந்து கீழே கூடிய பேஸ் இருக்காது, பெண்ணுக்கான அந்த பேஸ் இருக்காது. முழுக்க சிவலிங்கம் மட்டும் தான் இருக்கும். இப்போ நான் தோளோட சொல்லியிருக்கிறேன், நீங்கள் வந்து அந்த லிங்கத்தை பார்த்தீங்கன்னாக்கா போய் தடவை பார்க்காதீங்க. ஓப்பன் ஸ்கின், தட் மீன்ஸ் சீக்கோ அல்லது வந்து இதில் தடவை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில்னஸ் தெரியும். தெரியும்னாக்கா அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 ஆண்டுகளாக வந்து பதப்படுத்தப்பட்ட கல்லம் தயாரிக்கப்பட்டது. முழுக்க கருங்கல் தான். சிக்கலை தள்ளி தடவை பாருங்க, அவ்வளோ சில்னஸ் தெரியாது. ஆமாம், எந்த வெயிலும் வந்து ஹீட் ஆகாது. அப்போ இது வந்து முழுக்கவே மனையில் காட்டப்பட்ட கோயில். 2 கோயிலை கட்டிட்டாரு. கட்டினதுக்கு முன்னாடி தனக்காக கோயில் கட்டுறாரு. அந்த கோயிலில் ஆவுடை இருக்காது, லிங்கமும் இருக்காது. பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீலம் அடைஞ்சதுக்கப்புறம் ராஜசிம்மனுடைய பல்லவ மன்னன் வர்றான். அவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நரசிம்ம பல்லவன்
அவங்களுக்கு போட்டியாளர்கள் இங்கே ஆரம்பிக்கிறாரு. அது வந்து எடுபடலை. ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோழர்கள் வந்து பிரம்மாண்டம் வந்துட்டாங்க. ஸோ இது வந்து முழுக்க வழிபாட்டு தலம் கிடையாது, பிற்காலத்தில் வழிபாட்டு தலமாக மாறினது. இது வந்து முழுக்க சோழர்களுக்கு மட்டும் சொந்தமாக கிடையாது. 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வேலூர் பரம்பரை சேர்ந்த மன்னர் கட்ட பின்னாடி 14ஆம் நூற்றாண்டுல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பல்லா மன்னர் அவன் கட்டினது ஐவர் கோயில். அதுக்கான ப்ரூஃப் எதுவுமே இல்லை, கோயில் பேர் மட்டும் தான் இருக்குது. ஆமாம். அப்போ அது வந்து முழுக்க மனைவிகளுக்காக அவருடைய சந்தோஷம் கட்டப்பட்ட கோயில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிவாலயங்கள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு தடாகம் இருக்காது. தடாகம் வந்து கோயில் தடாகமாக இருக்கும். அதாவது மன்னனுடைய, அதாவது கடவுள் சிலையில் வந்து இது பண்ணுற மாதிரி மனைவிகளுக்கான தடாகம் வந்து கட்டப்பட்டு எனக்கு தெரிஞ்ச இது ஒன்று தான் மட்டும். 17, 19 கல்வெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நான் சொன்ன 2 பேருமே இருக்கும். ஆமாம். அதில் இன்னொரு தகவல் கட்டினாக்கா அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்காது, கிரந்தி லிபின்னு சொல்லுவாங்கல்ல, கிரந்தி லிபின்ட்டுன்னு. அதாவது இப்போ 20ஆம் நூற்றாண்டு வந்து மணிப்பிரவாள நடைன்னு சொல்கிறாங்கல்ல, அதாவது வடமொழி வர்றது. அது மாதிரி அப்பயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வடமொழி சார்ந்த ஒரு இது இருக்கும். அது வந்து கிரந்த லிபின்னு சொல்லுவாங்க. அந்த இது எழுதியிருக்கும் அந்த கல்வெட்டுகள். தமிழ்ல எழுதாம தமிழ் கிடையாது, தமிழ்ல வந்து மிக்ஸான, அதாவது வடமொழி மிக்ஸான ஒரு தமிழ். அது வந்து கிரந்த லிபின்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது 9லேருந்து 13 வரைக்கும். இப்போ வர்ற சமஸ்கிருதம் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து மணிப்பிரவாள நடை, அது தமிழ் ப்ளஸ் ஹிந்தி. நான் சொல்றது வந்து தமிழ் ப்ளஸ் சமஸ்கிருதம் வந்து கிரந்த லிபி. அந்த லிபியில் வந்து எழுதப்பட்டது. அதில் தமிழ் மொழியும் இருக்கும், அந்த கிரந்த மொழியும் இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் வந்து பிரசித்தி பெறுவதற்கு காரணம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோயிலுடைய தொன்மையோ அந்த கடவுளுடைய தன்மையோ கிடையாது, அது மக்களுடைய வருகை தான் முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்குள்ள ஒரு பேனர் இருக்குது, மக்களுடைய வருகையை பொறுத்து தான் முருகனுடைய பவரை ஏற்போகுது. அப்போ அதே மாதிரி வந்து மக்கள் வந்து கூடுனாங்கன்னாக்கா ஏன் இங்கே வர்றாங்கன்னு ஒரு கேள்வி வரும். அதை சார்ந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய பாரம்பரியம் தெரியும். சரி, இதுவரை தகவல் கொடுத்த ஐயாவுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி. கொடும்பாளூரில் வீற்றிருக்கும் ஸ்ரீ முஸ்குந்தீஸ்வரர் ஆலயம் பாது. ஐயாருடைய பேர் வந்து முஸ்குந்தீஸ்வரர் என்ற முதுகுன்றம் உடையார். அம்பாளுடைய பேர் வந்து பகவர்த்தினி அம்மானுடையது. வரலாற்றில் சுவற்றில் கொடும்பாளூர் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பே பழமையான வரலாற்றையும் பெருமையும் கொண்டதாகும். புதுக்கோட்டைக்கு சங்க காலத்தில் பண்டி நாடு என பெயர். பாண்டிய நாட்டிற்கு வடக்கு பகுதி புனல் நாடும் சோழ நாட்டிற்கு தெற்கு பகுதி பண்டு நாடுமாக அமைந்திருந்தது. கொடும்பாளூரை காண்பது வரலாற்று தேடுதல்களை முன்னெடுக்கும் என்பதில் ஐயமில்லை. கொடும்பாளூரை காண புதுக்கோட்டையிலிருந்து கொழுமலை வழியாக மணப்பாறை செல்லும் சாலையில் சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவிலும், மணப்பாறையிலிருந்து இலுப்பூர் செல்லும் சாலையில் சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவிலும், மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து விராலிமலையிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிலும் கொடும்பாளூர் அமைந்துள்ளது. அடுத்து நாம் மூவர் கோவிலுக்கு செல்வோம். பூதி விக்ரமகேசரியால் கட்டப்பட்ட ஒரு கோவிலுக்கு வந்துள்ளோம். இந்த கோவில் 3 தேவிகளுக்காக கட்டப்பட்ட கோவில் என்பதால் மூவர் கோவில் என்ற பெயரை கொண்டுள்ளது. இது கோவில் அல்ல, கற்றளி, அதாவது வழிபாட்டிற்கு இல்லாத இடம். இப்போது இந்த இடம் தொல்லியல் துறையின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ளது.
இந்த கோவில் தஞ்சை பெரிய கோவிலுக்கு முன்னாதாக கட்டப்பட்ட கோவில். இந்த கோவிலை பூதி விக்ரமகேசரி என்ற மன்னரால் கட்டப்பட்டது. இந்த கோவிலில் இருக்கும் கல்வெட்டுகளில் அவரை பற்றியும் அவரது மனைவிகளை பற்றியும் குறிப்புகள் உள்ளது. ஆனால் 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவிலில் 13ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு மாபெரும் மன்னனின் மெய்கீர்த்தி காணப்படுவது ஆச்சரியம் அளிக்கிறது. அது யாருடைய மெய்கீர்த்தி என்றால் நமது சோழ நாட்டின் குட்டிப்புலி கடாரத்தை வென்ற ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழனின் கல்வெட்டு ஆகும். அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், அலைக்கடல் நடுவே பல கலன் செலுத்தி யானை பாலம் அமைத்து கங்கை சமவெளி பகுதியை கதிகலங்க வைத்து பார்க்கும் இடமெல்லாம் பாயும் புலிக்கோடி பட்டொலி வீசி பறந்திட பகைவர் நெஞ்சில் பயத்தை விதைத்து வால்முனையில் பல களங்களை பதறவிட்ட போர்க்கண்ட சிங்கம் வீரவேங்கை ராஜராஜ சோழனின் குட்டிப்புலி ஆடி திருவாதிரை நாளில் அவதரித்த பூர்வதேசன் கங்கையும் கடாரமும் கொண்டருளிய கோபரகேசரி ராஜேந்திர சோழன். முன்னவர் பக்கல் தென்னவர் வைத்த சுந்தரமுடியும் இந்திரன் ஆரமும் என்று தொடங்கும் ஒரு கல்வெட்டு இங்கே இருக்கிறது. அந்த கல்வெட்டு உணர்த்தும் கதையை நான் உங்களுக்கு கூறுகிறேன். பராந்தக சோழன் காலத்தில் பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் சண்டை வந்தபோது சோழர்களில் பொக்கிஷமாக கருதப்பட்ட சுந்தரமுடியும் இந்திர ஆரத்தையும் இலங்கையில் கொண்டு போய் வைத்து விடுகிறார்கள். அதற்கு பின்னால வந்த எந்த சோழர்களாலும் அந்த சுந்தர முடியையும் இந்திர ஆரத்தையும் மீட்க முடியவில்லை. ஆனால் சிறு வயத்திலிருந்தே போர்க்களம் கண்ட ராஜேந்திர சோழன் இலங்கைக்கு சென்று இலங்கையையும் வென்று சோழர்களின் சுந்தர முடியையும் இந்திர ஆரத்தையும் எடுத்து வந்தார். அந்த குறிப்புகள் தான் இங்கு உள்ளது. அவரது ஆட்சி ஆண்டில் இந்த கோவிலில் திருப்பணி ஏதாவது நடந்திருக்கலாம். ஆகையால் இந்த கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. இப்போ இந்த மாதிரி நிறைய கல்லால் செய்யக்கூடிய பொருள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இங்கே உள்ள இடத்துல ஒரு 3 முக்கியத்துவம் சொல்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுடுமண்ணால் செய்யப்பட்ட மட்கலயங்கள். இதனுடைய ஆண்டில் இதனுடைய பழமையெல்லாம் புதுக்கோட்டை போயிடுச்சு. இதோட ஆண்டில் குறைந்து ஒரு 700 ஆண்டுகள் இருக்கும். அது ஒன்று. அந்த செங்கலை பாருங்கள், அங்கே உள்ள செங்கலை பாருங்கள். அந்த செங்கல் பார்த்தீங்கன்னாக்கா 2 அடி செங்கல், 2க்கு 2 அது மாதிரி கல்ல கட்டியிருக்கிறாங்க. இது ஒரு ப்ளஸ். அது இங்கே மட்டும் தான் எடுத்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா அந்த தூண்லாம் வைப்போம்ல, கல் தூண்லாம் வைப்போம்ல, அதனுடைய கலசமாக இருந்தது. கல்தூனுடைய பேஸ் இது பார்த்தீங்கன்னாக்கா தாமரை வடிவத்தில் இருக்கும். இது தாமரை வடிவத்தில் இருக்கும். இதெல்லாம் சிறுலாம் இருந்தது. இது பார்த்தது. இது பார்த்தீங்கன்னா குறிப்பாக இங்கே தான் அதிகமாக இருக்குது. நாங்கள் தெளிவாக காட்டுறாங்க அவங்க. அந்த விமானத்தை பாருங்க, மேலே கொடுத்துருக்காங்கல்ல விமானம், அந்த வடிவத்தை பார்த்துங்க. அங்கே தஞ்சை பிரிவில் 80 நாள் செய்யப்பட்ட கல்னு சொல்லுவோம். ஒரு கல், அது ஒரு கல் கிடையாது, பல கல்லில் ஒட்டப்பட்டது. சரிங்களா? இது நான் சொன்ன மாதிரி 2ஆம் பலசானுடைய முதல் மகளுக்கான கோவில். அது பராகுண பிராட்டின் பேர், அனுபவமான பேர், அவளுக்கு கட்டப்பட்ட கோயில். இந்த கோயிலில் 2 சிறப்பு அம்சம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆவுடை இல்லாத சிவலிங்கம் இருக்கும். அதோட மேல்கூரை பார்த்தீங்கன்னா 4 செங்கக்கல் மட்டும்தான். இப்போ காமிச்சில கல், அந்த கல் மட்டும்தான் மேலே இருக்கும். அவருடைய தாங்குதல் அந்த கட்டளை மேற்கொள்ள அது பாருங்க. ஆவுடை இல்லாத லிங்கம் மட்டும். இந்த பார்த்தீங்கன்னாக்கா எந்த லிங்கமுமே ஆவுடையோட தான் இருக்கும். இந்த லிங்கம் மட்டும் ஆவுடை இல்லாமல் இருக்கும். காரணம் இது முழுக்க வழிபாட்டு தலம் கிடையாது, மனைவி கட்டப்பட்டது. அது மேல்நோக்கி பாருங்க. நாலு செங்கல் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த 4 செங்கலை பேஸ் பண்ணி தான் அவ்வளோ பெரிய கட்டளையை எழுப்பியிருக்காங்க. இதோட சார் கணத்தில் அழைப்பாங்க. அவ்வளோ பாலிசாக இருக்கும், சில்லுன்னு இருக்கும். இது ஒரு சிறப்பு அம்சம். இதில் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கீழே ஆவுடை இல்லாமல் இருக்கிறது. அது ஆமாங்க, நீ அதான் கட்டணத்தை தர சொன்னாங்க. கற்றளி, இது பேர் கற்றளி தான், கோயில் கிடையாது. கற்றளியுடைய பீடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தாமரை வடிவத்தில் இருக்கும். மிக சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னாக்கா யாழி சொல்லுமா இல்லையா, அந்த யாழில் 3 வகை இருக்குது. அதாவது முன்னோக்கிய யாழி, அதாவது ஆன்சியன்ட் யாழி பார்த்தீங்கன்னா இந்த யாழி தான். இல்லை, அதோட நகங்களோட அமைப்பை பாருங்கள், அதோட வரிகளை பாருங்கள், இதெல்லாம் யாழிகள் தான்.
இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கிரந்த லிபின்னு சொல்லியிருந்தேன் நான். ஸோ இது தமிழும் தெரியாது, வட்டெழுத்து கிடையாது, தமிழுக்கு முந்தைய ஒரு எழுத்து அது. அதை நான் சொல்லக்கூடிய ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 9லேருந்து 11 நூற்றாண்டு. அதுக்கு பார்த்தா கிரந்த லிபின்னு பேர். அதில் தமிழ் எழுத்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தீ இருக்குது, தா இருக்குது, இது கிரந்த லிபி. அது மாதிரி பார்த்தீங்கன்னா தூண்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேலைகளில் டிசைன் போடுற மாதிரி அப்படியே டிசைன்ஸ் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஆடவர்களில் மட்டும்தான் இருக்கும், அதுக்கடுத்து இங்கே தான் இருக்கும். பார்த்தீங்களா? அடுத்து இதை வந்து பல்லவ வம்சத்துக்கு சோளத்துக்கு இடைப்பட்ட காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆர்ச். இந்த ஆர்ச் வந்து சோளத்தில் இருக்காது, சோழ நாட்டில் இருக்காது. இது வந்து மிக்சர் ஆஃப் த பல்லவாஸ் அண்ட் சோலாஸ் இந்த ஆர்ச். அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் பார்க்கணும்னா இங்கே வந்துருக்கு. இந்த வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சோழர் மட்டும் இருக்காது. இது பல்லவ சோழர் ரெண்டுமே கலந்து மிக்சரானது. அது ஒரு சிறந்த அமைப்பாக இருக்கும். ஸோ இது ஒரு கோயில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சுரங்க வழிபாதை. அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, ஆனால் வந்து தொன்று சொல்லக்கூடிய கதை தான். வாங்க. ஸோ இது ஒரு மண்டபம், அது ஒரு மண்டபம். இது வந்து மன்னன் தனக்காக கட்டினது. இது சில்ல முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இது உள்ளார இறங்கலாம். இது வந்து ஒரு சப்வே மாதிரி சுரங்க வழி பாதை மாதிரி. இப்போதும் பார்த்தீங்கன்னா மன்னர்கள் வந்து அவசர காலங்களில் வந்து தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு சுரங்க வழி வச்சுருப்பாங்க. சுரங்க வழியாக கருதப்பட்ட ஒரு இடம். ஸோ இங்கே வந்து ஒரு பூ போட்டிங்கனாக்கா அது வந்து விராலிமலை கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது, ஆனால் வந்து கதையில் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக உண்மையாக இருக்கலாம். ஏன்னா இந்தளவுக்கு வந்து கிணத்தை வந்து கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மன்னருடைய அரசவையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசு அவை இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராஜ பரிபாலனம் அன்றைய விசாரணை நடக்கும். ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா முழுக்க நடனத்துக்கானது. இங்கே வந்து நடனங்கள் நடத்தியிருக்காங்க, கலை நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. இதை வந்து பார்க்குறதுக்கு வந்து பின்னாடி இடம்லாம் இருந்துச்சு. அந்த இப்போ ஒரு தாமரம் விட்டுருக்க எல்லாம் இடம் இருந்துச்சு, அதெல்லாம் சிதிலம் அடைஞ்சிருச்சு. இது வந்து முழுக்க வந்து கலை நுட்பது கட்டப்பட்டது. இப்போ பின்னாடி திருப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஐவர் கோயில் அங்கே உள்ளது. அங்கே எதுவுமே இல்லை. அது கட்டின மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவ மன்னனாகிய ராஜசிம்மன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்லவ மன்னனுக்கும் சோழருக்கும் தொடர்பு இருக்குது, பாண்டியருக்கும் சோழருக்கும் தொடர்பு இருக்குது. இந்த தொடர்பு எப்போ வந்து பகையாக மாறுச்சுன்னா சுந்தர சோழன் காலத்தில் தான் பகையாக மாறினுச்சு. சுந்தரபாண்டியன் சுந்தர சோழன் அவங்க காலத்தில் தான் பகையாக மாறினது. நீங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கல் வந்து முழுக்க கருங்கல் கிடையாது. இது வந்து வடிவமைக்கப்பட்ட கல். கீழே வாங்க. இது வந்து ஊற வச்சு அது வந்து மேற்பூக்க பூசப்பட்ட கல். தெரியுதா உங்களுக்கு? இதுதான் உண்மையில கல். இது வந்து மேல் பூச்சது. இதுவும் வந்து பாறை தான். அதை பண்படுத்தி இப்போ வந்து பூசியிருப்பாங்க. அதனால தான் வந்து இன்னித்த நாள் இது அரிப்பு இல்லாமல் இருக்குது. எரோஷன் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கண்டிப்பாக இருக்காது. காரணம் வந்து இந்த மாதிரி வடிவமைக்க முடியாது எல்லாமே. இதில் லிங்கம் இல்லை. இது வந்து சேதமாயிருச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த கோயிலோட அமைப்பு பார்த்தீங்கன்னாக்க
உங்களுக்கு வந்து டக்குன்னு உங்களுக்கு மனசை தொடர்றது பார்த்தீங்கன்னா பெரிய கோயில். இப்போ வந்து பிரதீஸ்வரர் ஆலயம் அது வந்து கிடையாது, வந்து பெரியாளுடைய கோயில்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ராஜராஜ சோழன் கட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னாக்க அது வந்து அந்த கோயில் தஞ்சை கோயில் தான். அதை ஏன் கட்டினது வரலாறு இருக்குது. அவர் வந்து சாளுக்கிய நாடுகள் அந்த நாடுகளில் போயிட்டு நிறைய போர் புரிஞ்சு நிறைய வந்து வீரர்கள் மரணம் அடைஞ்சதுனால அவருடைய பிராயச்சித்தமாக ஒரு கோயில் கட்டினார். அந்த மாதிரி கட்டும்போது பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு தான் கொண்டு போனார். அது காரணம் வந்து அவருடைய தனாதிகாரின்னு சொல்லக்கூடிய அந்த பண்டார நாயகர், தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெஷர், அவர் இங்கே தான் இருக்கிறாங்க. 4000 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜயாலய சோழன் அவன் காலத்துக்கு பின்னாடியில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்டார நாயகன் சொல்லக்கூடிய அல்லது பண்டாரங்கன்னு சொல்லக்கூடிய ட்ரெஷரர், அதாவது பொறுப்பாளர், பண பாதுகாப்பில் வந்து முழுக்கெல்லாம் குடும்பவர் தான். அவளுக்கு வந்து மன ரீதியாக தொடர்பு எப்போ இருக்குது. அவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்லவர்கள், பாண்டியர்கள், சோழர்கள் 3க்குமே வந்து இடம் பார்த்தீங்கன்னா இங்கே தான். மன வழியாக அதாவது கல்யாண ரீதியாகவும் அரசியல் ரீதியாக நிறையா தொடர்பு இருக்குது. இந்த வடிவத்தை வச்சு தான் தஞ்சை பெரிய கட்டணும். எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொய்யை வந்து 10 ரூபா சொன்னால் அது உண்மையாக மாறிடும். அது மாதிரி கரூர் சித்தன் சொல்லக்கூடிய அந்த தஞ்சை கோயிலுக்கு வந்து மிகப்பெரிய தலைவர்கள் போனாங்கன்னா அவருடைய அரசியலுடைய வாழ்வை ஸ்தம்பித்து பெரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை மீறிய வரலாறுலாம் இருக்குது. அதில் மிகச்சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் தலைவர் மென்ஷன் பண்ணல. அவர் என்ன பண்ணாருன்னா இவ்வளோ பெரிய கோயிலை கட்டிருக்கிறான், அவனுடைய சிலையை உள்ளே கொண்டு வைக்கணுமா முயற்சி பண்ணும் பொழுது அதை தடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தை சார்ந்த சமூகத்தினர் அவங்க தடை பண்ணுறாங்க. அவர் அதுக்கான என்ன பண்ணுறாருனாக்க ராஜராஜ சோழ மண்டபம்னு சொல்லி தனியார் மண்டபம் கட்டுறாரு. ஏன்னா இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கிட்டத்தட்ட 1100 ஆண்டுகள் முன்னாடி கட்டக்கூடிய அந்த கட்டடத்தை கட்டினவன் அதோட பொருட்கள் செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவனுடைய சில உள்ளாங்கன்னு சொல்லிட்டு போராடினது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் அதை தடுப்பதற்காக வேண்டி அவர் என்ன பண்ணாருன்னா அந்த மாதிரி ராஜராஜ சோழ மணிமண்டபம் கட்டியிருக்காரு. தஞ்சை கோயில் மாதிரி இருக்குது. அந்த கோயில் உள்ள வரலாறு இருக்குது. எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 ஜோசம் சொல்லும் பொழுது 9 தோற்று போனால் பேச மாட்டோம், ஒன்று ஜெயிச்சு அதை பற்றி பேசுவோம். அதுமாதிரி அங்கே கோயிலுக்குள்ளே போகிற வரலாறு நிறையா இருக்குது. அதை யாரும் பேச மாட்டோம். ஒரு கோயிலுக்கு போய் இறந்து போயிட்டா அல்லது வந்து அரசியல் தோற்று போயிட்டா அதை மட்டும் மென்ஷன் பண்ணிருப்போம். என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த நொடி வைத்திருக்கக்கூடிய ஆச்சரியங்கள் ஏராளம். அடுத்த நொடி என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. நம்ம ஒரு அனுமானத்தின் பேர்னால வந்து சொல்லாமல் வழிய இது இப்படி தான் நடக்குன்னு தெரிஞ்சுன்னா அந்த உலகத்தில் சுவாரஸ்யமே இருக்காது. இப்போ நான் பேசியிருக்கிறேன், நான் அடுத்த 2 வருஷம் செத்து போயிருந்தேன்னா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன். நான் அப்போ அடுத்த நொடி வைத்திருக்கக்கூடிய சுவாரஸ்யங்கள் ஏராளம். அதை நம்ம வந்து எப்போ வந்து நம்ம வந்து அதை ரிவீல் பண்ண நினைக்கிறோமோ அப்போயே வாழ்க்கை வந்து சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி கட்டுக்கதையில் வந்து சுவாரஸ்யமானது கேட்டு நம்பிட்டு இருப்போம் ஒழிய அது வந்து முழுக்க உண்மை சம்பந்தம் இல்லாததான். முகலாய படையெடுப்பின் ஆதாரமாக இந்த கோவிலில் சிதலமடைந்து மூக்கு அறுபட்டு காணப்படும் சிலைகளும் ஏராளமாக உள்ளன. நீங்கள் இந்த இடத்திற்கு ஒரு முறை வந்து பாருங்கள். அப்படி பார்த்தால் நமது பழமையின் மகத்துவம் உங்களுக்கு புரியும். போல் உங்களின் கோவிலுக்கு வந்து உங்களது கோவிலை உலகிற்கு தெரியப்படுத்துவதை சேவையாக செய்ய நாங்கள் தயார். உங்களது கோவிலை இதே போல் வீடியோவாக பதிவு செய்ய கீழே உள்ள நம்பருக்கு கால் செய்யுங்கள். சரித்திரம் மறந்த இனம் மெல்ல அழியும். இது போன்ற கோவில்களின் சரித்திரத்தை கண்டுபிடிப்பதின் மூலம் நமது சரித்திரத்தை உலகிற்கு இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. மேலும் ஒரு புது காணொளியுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் ஆன்மீக பணியில் உங்கள் ஸ்ரீகணன்.